நம்ம இன்னைக்கு மொறுமொறுவான நல்ல ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குறது போல் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஸோ இது போல் நல்லா உதிர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது கூட 1.5 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது 1 1/4 கிலோ அளவு கடலை மாவு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க. வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியாகும், அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி தெளித்து இதை பக்கோடா மாவு பதத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இது போல் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் சின்ன சின்ன துண்டுகளாக இது போல் சேர்த்துருங்க. இதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் சும்மா இது போல் எடுத்து கூட நம்ம சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதை நம்ம உருட்டிலாம் சேர்க்கக்கூடாது, கையில் இது போல் எடுத்து சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால இது போல் இழுக்கும்போது அது கரெக்டான ஒரு ஷேப்பில் வரும். நம்ம கடைகள்லாம் பக்கோடா கிடைக்கும்ல, அந்த ஷேப்லேயே வரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல் பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்தப்ப எந்த அளவுக்கு நுரைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் நல்லா நுரையெல்லாம் அடங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது முழுமையாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு எக்ஸஸ் ஆன ஆயிலெலாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பக்கோடாக்கள் செஞ்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பக்கோடா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்களே பார்த்தீங்கல்ல, மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். ஸோ சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ இது கெட்டு போகாமல் இருக்கும். இதே போல் நிறைய டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. அந்த எல்லாத்துடைய லிங்க்கும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து லேசாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த பக்கோடா கூட சேர்த்துருங்க. கருவேப்பிலையை பொரித்து சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் அந்த பக்கோடா கூட சேர்ந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் பேக்கரியிலேருந்து வாங்கினதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது பெர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மொறு பக்கோடாவை ஃபில்டர் காஃபி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டீ, காஃபி கூட வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஃபில்டர் காஃபி வீட்லேயே எப்படி சுவையாக செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மொறு பேக்கரி ஸ்டைல் பக்கோடா சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கோடா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததில்ல? கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.